அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்று அரசியல் பரபரப்பான சூழ்நிலை தமிழகத்தில் இன்னைக்கு தாவேக்காலிருந்து தாவ துடிக்கிற எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுகவிலிருந்து வெளியேறும் முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள், இதை பற்றி அதில் நடக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அண்ணன் சுரேஷ் அவரிடம் பேசியிருக்கோம். எங்களை நேசிக்கக்கூடிய அன்பு உறவுகள் எல்லோருக்கும் மறுபடியும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காணொளிகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழர்களுக்காக, தமிழ் நெஞ்சங்களுக்காக ஒளிபரப்பாகும் இந்த சேனலை உங்களின் சேனலாக ஏற்று மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கம் சசி. என்னண்ணே, ஏகப்பட்ட செய்திகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் தாவேக்காலேருந்து தாவ போகிறாங்க, அந்த பக்கம் அதிமுகலேருந்து இங்கே வர்றாங்க, ஒரு பக்கம் திமுகலேருந்து ஆட்களை இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் என்னதான் உண்மை நிலவரங்கள் நடக்குதுண்ணே? இதனுடைய எல்லா பின்னணியும் ஒரே இடத்துல தான் இருக்குது. அதுதான் இல்லை என்னென்னா, உண்மையிலே இதை என்னென்னு பார்த்தோன்னு சொன்னால், ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு. இது இந்த பழமொழி யாருக்கு பொருந்தும்னா திமுகவுக்கு. தாவேக்காவுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய். இது என்னடா அப்படின்னு சொன்னால், அதான் இந்த பழமொழி இந்த 2 கட்சிகளுக்கும் பொருந்தும். நம்முடைய விசாரித்த வகையில் நமக்கு தெரிந்த விஷயம், உண்மை தகவல்கள் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியே காட்டப்படுகிற தகவல்கள் வேறு மாதிரி தகவல்களாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம அருந்தமிழ் செய்திகள்லேயே நிகழ்ச்சிகள்லேயே சொல்லியிருக்கிறோம். தாவேக்காலிருந்து 10 எம்எல்ஏக்களுக்கு மேலே வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள் தேர்தலில் தோல்வி விட்டுருக்குறாங்க. கட்சிக்கு புதிதாக வந்தவர்கள், மாவட்ட செயலாளராக இல்லாதவர்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் ஆகிட்டாங்க. மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களை அவங்களுடைய பொறுப்புகளை அமைக்கி தங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு இடையில் மோதல் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மோதலுக்கு நடுவில் தாவேக்கா இது தொடர்பாக ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒவ்வொரு தொகுதியும் ஒரு மாவட்டமாக அறிவிச்சிடும், இல்லைன்னா எல்லா எம்எல்ஏக்களையுமே அந்தந்த மாவட்ட செயலாளராக அறிவிச்சிடும். மாவட்ட செயலாளருக்கு பகுதியில் பிரித்து கொடுக்கறது, இதெல்லாம் பேசியிருக்கோம். இதில் அவங்களுக்கு இடையில் சரியான உடன்பாடு ஏற்படலை. இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் திமுகவை பொறுத்தளவில் நம்ம ஏற்கனவே பேசின சமாச்சாரங்கள் தான். ஆனால் சீமானவர்களை கையில் எடுத்து ஏதாவது அரசியல் பண்ண முடியுமா அப்படின்றது. அதாவது வேறு வழி இல்லை, தாவேக்காவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கடிவாளம் போடணும், விஜய் அவர்களுக்கு கடிவாளம் போடணும். அது என்ன செய்யலாம் அப்படின்னு சீமானனை நோய் காய நகர்த்திட்டு இருந்தாங்க. அது எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குது அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் இது ரைட், ஓகே, ஏதாவது ஒன்று செஞ்சாகணும், அதான் எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு தாவேக்காவினுடைய வேகத்தை குறைக்கணும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடணுன்ற சூழ்நிலையில் தான் நீங்கள் நேற்று நடந்த ஒரு நீதிமன்றங்கள் நடந்த சமாச்சாரம் நீங்கள் பத்திரிகையில் வெளியே வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலு மேலே திமுக ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய புகார் பட்டியலை வெளியிட்டார். அதில் டிஆர் பாலு மேலே நிறைய அவதூறுகள் சொன்னதான் டிஆர் பாலு சொன்னார். அதே மாதிரி டிஆர் பாலு அண்ணாமலை மேலே அந்த வாட்ச் விவகாரம் ஆரம்பித்து அவர் மனைவி மேலே நடத்துகிற நிறுவனங்கள் தொடர்பாக பல விஷயங்களை பேசி சொல்லியிருந்தார். ஸோ இது தொடர்பாக டிஆர் பாலு அண்ணாமலை பேரில் ஒரு அவதூறு வழக்கு போட்டிருந்தார். அண்ணாமலை டிஆர் பேரில் அவதூறு வழக்கு போட்டிருந்தார். இந்த அவதூறு வழக்குகள் ஏற்கனவே சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு 2 பேரும் பாக்ஸில் ஏறி ஒரு குறுக்கு விசாரணை செய்து, இந்த குறுக்கு விசாரணை விவகாரங்கள் எல்லாமே திமுக ஆட்சியில் இருக்கும்போது பரபரப்பு செய்தியாக போயிட்டு இருந்தது. ஸோ இது முடிவை நோக்கி நெருங்கிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் திமுக ஒரு ட்விஸ்ட் என்ன எடுக்கிறாங்கன்னா, சரி சீமானவர்கள் உள்ளுக்கு வரல, அண்ணாமலை புதிதாக பிஜேபியிலேருந்து வெளியே வந்து தனியாக ஒரு இயக்கம் கண்டு விட்டார். அந்த இயக்கம் கிட்டத்தட்ட நேற்றைய நிலவரப்படி 24 லட்சம் பேர் அதில் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. அப்போது தாவேக்காவிற்கும் திமுகவுக்கும் இந்த தேர்தலில் உள்ள மொத்த வாக்குகளுடைய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அண்ணாமலையினுடைய வாக்குகளை சேர்த்தா அதை நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அண்ணாமலை நம்ம கையில் எடுத்தானே, அண்ணாமலை நம்ம கையில் எடுத்துக்கிட்டால் பிஜேபின்ற முத்திரையும் வராது, ஆனால் பிஜேபியினுடைய ஆதரவும் இருக்கும். பிஜேபியினுடைய ஆதரவு இல்லாமல் இங்கே தாவேக்காவை வீழ்த்துவதுன்றது சிரமமான காரியம். ஏன்னா தாவேக்கா பிஜேபி பக்கத்தில் சாஃப்ட் பெடலிங் பண்ணுறாங்க, பிஜேபியும் அதுக்கு ரெசிப்ரோக்கலாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது தாவேக்கா முழுமையாக பிஜேபியை நெருங்கிறதுக்கு முன்னதாக இப்போ காங்கிரஸ்லாம் இருக்கிறாங்க, தன்னை ஆட்சியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பாம்புக்கு தலையையும் மீனுக்கு வாலையும் காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம உள்ளுக்கு போய் இவரை அண்ணாமலை கையில் எடுத்துட்டோம்னா பிஜேபியுடைய ஆதரவும் நமக்கு மறைமுகமாக கிடைக்கும், நமக்கு வாக்கு வங்கியை உயர்த்த முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் இந்த சமாச்சாரத்தை வழக்கு சமாச்சாரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி நேற்று நீதிமன்றத்தில் போய் 2 பேருமே வித்ரா பண்ணிக்கிறாங்க. அப்போ இது தாவேக்காக ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுது. இந்த சமயத்தில் தான்
ஏற்கனவே நம்ம முதல்ல பேசின மாதிரி தாவேகாவை பொறுத்தவரையில் அங்கே உள்ள மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களுக்கு இடையோட மோதல்ல புதிதாக கட்சிக்கு வந்து எம்எல்ஏக்கள் ஆனாங்கல்ல, இவங்க பல பேர் அவங்களாகவே வெளியே லூஸ் டாக்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் தான் இவங்க சொல்லுகின்ற ஊத்தாங்கரையினுடைய எம்எல்ஏ இளையராஜா. இளையராஜா பற்றி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு பிடிஎஸ் முடித்த ஒரு பல் மருத்துவர், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்த எல்லாருமே கிட்டத்தட்ட அரசியல் நிறைந்து இருப்பவர்கள். நீங்கள் விஜயபாஸ்கர் உட்பட நம்ம உதாரணத்துக்கு சொல்றதா பழைய அமைச்சர் அதிமுக மணிகண்டன், அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ள கேம்பஸ்ல இருந்து வெளியே வர்ற நிறைய பேர் அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. அவர் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதில் அரசியல் தீவிரமாக இருப்பாங்க. இவரும் அதிமுக முன்னாள். அந்த இளையராஜாவும் ஏற்கனவே அதுதான் அது சொல்ல, அதெல்லாம் பழசில அதிமுகவில் இருந்தவர், அதிமுகவில் வந்து எம்எல்ஏ சீட்டுக்காகலாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவர். அதுக்கிடையில் அது உத்தங்கரையில் தாவேகாவுக்கு ஏற்கனவே ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இவர் உடனடியாக டக்குன்னு உள்ளுக்கு வந்து ஒரே நாளில் மாற்றப்பட்டு இவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இளையராஜாவும் தாவேகாவினுடைய அதாவது விஜயனுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தோ மக்கள் மன்றத்தில் இருந்தோ வந்தவர் இல்லை, இடையில வந்து பொறுப்பு வாங்கினவர். இந்த மாதிரி ஏகப்பட்ட இடையில வந்து பொறுப்பு வாங்கினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஏதோ எதிர்பார்ப்போட தானே உள்ளுக்கு வந்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது வந்து அங்கே மட்டும் இல்லை, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களில் நிறைய அங்கங்கே கிருஷ்ணகிரி இவருடைய மாவட்டம் ஊத்தங்கரை, இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பல எம்எல்ஏக்கள் புதிதாக உள்ளுக்கு வந்து சீட்டு வாங்கினவங்க இருக்காங்க. இவங்களுக்கு அங்கே உள்ள விஜய் மக்கள் மன்றத்தில் இருந்து வந்தவர்களுக்கும் மாவட்ட செயலாளராக இருப்பவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது. இவங்களாகவே வெளியே போய் லூஸ் டாக் பண்ணி பேசுகிறாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்படி பேசுகின்ற பொழுது தான் இவருக்கு வந்து இந்த யூடியூபர் திருநாகரசு பற்றி நமக்கு தெரியும். லயோலா கல்லூரி அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு போடுவார். இவர் வந்து இதை ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுக்கிட்டு பல பேர்கிட்ட நெருங்கி ஒரு வியாபாரம் செய்வதை தொழிலாக வச்சுக்கிட்டு இருந்த நபர் இவர். அந்த மாதிரி பேர் தான் அங்கே இருக்குது அவரை பற்றி விசாரிக்கின்ற பொழுது. இப்போ இவர் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் எம்எல்ஏக்களை அப்ரோச் வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி தரேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர். அந்த மாதிரி இவங்களை ஒரு சிலரை அவர் அப்ரோச் பண்ணும்போது இவங்க சில புலம்பல்களை புலம்புறாங்க. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு நான் அங்கே பேசி தரட்டுமான்னு இவர்கிட்ட பேசுகிறாரு. இது நடந்துகிட்டு இருக்குது. இது ஏற்கனவே உள்ளுக்குள்ளே அந்த புகைச்சல் இருக்குது தாவேகால அப்படின்றதுனால தாவேகா அரசு கிட்டத்தட்ட ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. லாயல் ஆதரவாளர்கள் அப்படின்றது இல்லை, இவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு செட்டை வச்சுட்டு அவங்கள உளவுத்துறை காவல்துறை மூலமாக தாவேகா அரசு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே. அப்படி கண்காணிப்பில் இருந்தவர் தான் இளையராஜா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இளையராஜாவுடைய கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் பல பேர்ட்ட பேசுறாரு வைக்கிறாருன்ற தகவல் வந்து தான் இளையராஜாவை ட்ராக் பண்றாங்க. பண்ணும் பொழுதுதான் இவர் இந்த மாதிரி வெளியே பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு தாவேகா என்ன நினைக்குது, ஆகா ஏற்கனவே நம்ம வந்து அதிமுகலேருந்து எல்லாரையும் உள்ளுக்கு கொண்டு வர்றோம் அப்படின்றத ஹாஸ்டேடிங் அது இதுன்னு சொல்லி இவங்க கவர்னர்கிட்ட புகார் கொடுக்கறது வைக்கிறதுன்னு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்த ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் அந்த விஷ்ணு ரெட்டி, இவர்களெல்லாம் அமைச்சரவை கூட்டங்களில் கலந்துக்கிறாங்கன்றதை இவங்க ஒரு பிரச்சனையாட்டு மாற்றுறாங்க. திமுக நேற்று வந்து ஒரு புகாரே கொடுத்துருக்காங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது திமுகவுக்கு இவங்க ஏதாவது செக் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. திமுகவுக்கும் செக் வைக்கணும், அதே நேரத்தில் நம்மகிட்ட இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிற எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும். அப்போ என்ன செய்யலான்ற நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இளையராஜாவை ட்ரேஸ் பண்ணும்போது உளவுத்துறை தகவல் வருது, இந்த மாதிரி 1-2 எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி வெளியே பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம இளையராஜான்றவர் அதில் முன்னணியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே தாவேகாவைக தான் இளையராஜாவை தூக்கி கொண்டு வராங்க. இல்லைன்னா அவர் உத்தங்கரையில் தான் இருக்க வேண்டிய ஆள், இங்கே சென்னையில் புகார் கொடுக்கறதுக்கு தேவையில்லை. அப்போ அவரை கொண்டு வந்து விசாரிக்கும் பொழுது எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு, அவர் ஒத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை வச்சு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செக்ரட்டரியேட் அங்கே இருக்கிறதுனால எம்எல்ஏ ஹாஸ்டல் அங்கே இருக்கிறதுனால அந்த அடிப்படையில் அங்கே புகார் கொடுத்து திருநாவுக்கரசை தூக்குறாங்க. அதை திருநாவுக்கரசுவை வச்சுக்கிட்டு ஒரு 5-6 பேரை கைது செய்கிறாங்க. அதில் 2 பேர் திமுக வட்டாரத்திற்கு நெருக்கமானவர்கள், அதுவும் செந்தில் பாலாஜி, கரூர் செந்தில் பாலாஜி. இது என்னன்னா நான் நாளை இவர் கரூருக்கு போக போகிறதா தகவல்கள் வருது. எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்கேருந்து உள்ளுக்கு வர்றாரு. அப்போ கரூரில் பை எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ அதனால தான் அங்கே 41 பேர் இறந்து போனவங்கள பார்க்கணும் அப்படின்ற, ஏன்னா தேர்தல் வரப்போகுதுன்றனால அவங்கள பார்த்து அவங்கள சரி பண்ணிக்கணும். ஏன்னா கரூர் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் தொகுதி. இது நடந்துமே அவர் வந்து தோல்வி தான் விட்டுறாரு இல்லையா? ஆமாம், அது ஒரு அப்போ இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் வராரு. விஜயபாஸ்கர் ஒரு 10,000 ஓட்டு தான் வெற்றி பெற்றிருக்காரு. அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம பெற்றுக் கொடுக்கணும். அப்போ இதுக்கு வந்து அங்கே யாரை டைட் பண்ணால் அதெல்லாம் சரி வரும் அப்படின்னு ஒரு பெரிய கால்குலேஷன் போடுறாங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒரு வழக்கு
இங்கேருந்து திமுகவுக்கோ இல்லை வெளியவோ தாவ துடிக்கிற சம்பாதிக்க முடியலன்னு தாவ துடிக்கிற எம்எல்ஏக்களையும் கண்ட்ரோல் பண்ணி பயம் காட்டின மாதிரி ஆச்சு. திமுகவுக்கும் ஒரு செக் வச்ச மாதிரி ஆச்சு. நீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆமா, நீங்க என்னடா எங்களை வந்து ஹார்ஸ் ரைடிங் குதிரை பேரம்னு சொல்றீங்க, நீங்க பண்றது என்ன, கோடிக்கணக்கில் பணத்தை வச்சு பேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டோம்னா இங்க எல்லாமே நியூட்ரலைஸ் ஆயிடுது, நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் நேற்று இந்த வழக்க போடுறாங்க. ஸோ இதுதான் இதனுடைய பின்னணியை தவிர இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்தது தான். இவர் அண்ணாமலை கூட அவங்க ட்ரைஅப் ஆகிறது வைக்கிறது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு செக் இவங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எம்எல்ஏக்களையும் கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டுக்கும் ஒரு பக்கம் வந்து வர்றவங்கலாம் வாங்க, அதெல்லாம் ஹார்ஸ் ட்ரேடிங் கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா அது எதுவும் கிடையாது. இங்க உள்ளவங்கள யாராவது பேசிக்கிட்டு இருந்தா பாருங்க குதிரை பேரம் நடக்குது, இவங்களெல்லாம் வந்து எம்எல்ஏக்களை தூக்க போறாங்கிறத ஒரு மக்களுக்கு சொல்ல பார்க்குறாங்க, அப்படிதானே? அப்போ அது அதிமுகலேருந்து வர்றதெல்லாம் வந்து சரியான இல்லை. அதுதான் இப்போ என்னன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு இப்போ நம்ம பேசுவதற்கு இந்த சமயத்தில் தான் வாகனங்கள் வரிசையாக போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே தாஜ்னு நினைக்கிறேன், ஃபிஷர்மேன் கோ, அதை நோக்கி எல்லாரும் போகிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை அனைத்து கட்சி கூட்டம் மீன்ஸ் அவர்களோட ஆதரவு கட்சிகளுடைய கூட்டம். இதை நேற்று இவங்க அறிவித்த உடனேயே இடதுசாரிகள் உடனே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து வெளியிலிருந்து தான் ஆதரவு அழிக்கிறோமே தவிர நீங்கள் ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதில் நாங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதை வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. இது வந்து தாவேக்காவுக்கு ஒரு ஷாக் தான். அப்போ இவங்க இந்த கூட்டணி கட்சி ஆதரவு கட்சி இவங்களுடைய கூட்டங்களை கூட்டுவதனுடைய பின்னணியுமே கூட இந்த மாதிரி உள்ளுக்கு இருந்து வெளியே போகிறாங்க. நீங்கள் வந்து அதிமுகலேருந்து நாங்கள் உள்ளுக்கு கொண்டு வரதை எங்களால் தான் தடுக்கப்பட்டதுன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் அதை கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்களால் தான் வெளியிருந்து வரவங்கள ஸ்டாப் பண்ணுவோம். எப்போ அதிமுக நிறைய பேர் இங்கே வந்திருப்பாங்க, அதை தடுத்துருக்கிறதே நாங்கள் வந்து அதை ஊக்குவிக்கலை, அது வேண்டான்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இதெல்லாம் விளக்கணும்னு சொல்லி விஜய் நினைக்கிறார். இங்கேருந்தே வெளியே நிறைய பேர் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ நமக்கு ஆட்சி வந்து ஸ்டெபிளைஸாக இருக்கணும்னா வேறு வழி இல்லை, அவங்களா வர்றாங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவங்களா வர்றாங்கன்றது இவங்க சொல்கிறது, வருகிறார்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த கட்சி கூட்டம். இதில் வந்து உங்களுக்கு இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, காலையில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இடதுசாரி தலைவர்கள் செக்ரட்டரியேட்டில் போய் இறங்கினவுடனே அவங்க கீழே இருந்தே ஆதவ ஒரிஜினாவும் அமைச்சர் ஆனந்த் அவர்களும் எவ்வளோ வரவேற்று மேலே அழைச்சிட்டு போகிறாங்க. விட்டா அங்கே வாசலுக்கே வந்திருப்பாரு, எங்க மெயின் ரோடு வந்திருப்பாரு. இடதுசாரி கட்சி தலைவர்களுடைய அலுவலகத்துக்கே அங்கிருந்து இவங்களே கார் வச்சு கூட கூட்டு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நிலவரம். என்னன்னா வேற வழி இல்லை, டிராபிக் கண்ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிட்டாரு. ஆமா ஆமா. அப்போ அதுதான் இதனுடைய பின்னணின்றது. அதுதான் அப்போ இந்த கட்சி கூட்டங்களையும் கூட்டி இவங்களையும் எல்லாத்தையும் விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த சூழ்நிலையில் பின்னணி தான் இந்த வழக்கு. இதில் வந்து செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து தலைமையினுடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார்ன்றதான். உதயநிதி வந்து அவரை மிக கடுமையாக நம்புகிறார். ஏன்னா கொங்கு பில்டில் அவரை கொண்டு போய் முழுமையாக அவருடைய கண்ட்ரோலில் திமுகவை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அவரை அடிக்கும்போது கொங்கு பில்டில் கம்ப்ளீட்டாக திமுக சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தாவேகா நம்புகிறது. அதனால் நேரம் அங்கே கை வைக்கிறாங்க. இதுகளோட என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே ஏவா வேலுவை ரைட் பண்ணாங்க இல்லையா, அதுவுமே கூட இதனுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏவா வேலுவுக்கு வந்து பணம் அதிகமாக இருக்குது, அவர் தான் ஃபண்டு கொடுக்குறவர் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா. அதனால தான் முதல்ல அங்கே கை வைக்கிறாங்க, வச்சுட்டு இந்த வழக்குக்கு வர்றாங்க. இந்த வழக்கினுடைய பின்னணின்றது இதுதான். இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. இப்போ தமிழ்நாடு அரசியல் போக போக ரொம்ப சுவராஜமாக இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது காவல்துறையை எப்படிலாம் அவங்க கையாண்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியும்ல. தங்களுக்கு வேண்டார்களை ஒடுக்குவதற்கெல்லாம் எப்படி கையாண்டார்கள் அப்படின்றதெல்லாம் தெரியும்ல. ஒன்றும் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டில் வந்து அந்த சம்மனை ஒட்ட வந்துட்டு அந்த சம்மனை கிழிச்சாங்க அப்படின்றதுலாம் ரெண்டு பேரை கைது பண்ணாங்க. அது தொடர்பாக அந்த கைது பண்ணது தொடர்பாக அந்த கைது செய்யப்பட்ட தாக்கப்பட்ட அந்த பாதுகாவலர் வெப்பன்ஸ்லாம் அவர் வந்து மனித உரிமைகள் ஆணையத்தில் வந்து புகார்லாம் கொடுத்து பதிவு இருக்குது. அந்த மனித உரிமை ஆணையத்தில் அவர் புகார் கொடுத்து அது பதிவு செய்யப்பட்டு அது வழக்கு விசாரணையில் இருக்கிற சூழ்நிலையில் அதை வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மனித உரிமை கமிஷன் உறுப்பினருக்கு கூட திமுக வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம விட்டுட்டாங்க அந்த கோபத்தில் அப்படின்றதெல்லாம் கூட ஒரு செய்தியாக இருக்குது வெளியே. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக வந்து போலீஸை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அவங்க பயன்படுத்தின அதே காவல்துறை இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக தாவேகா பயன்படுத்துது. அந்த முழுமையாக திமுக இருக்கும்போது என்னென்ன வேலைகளை செய்து கொடுத்தார்களோ அதே வேலையை தாவேகாவிற்கு அதே காவல்துறை அதிகாரிகள் செய்து கொடுக்கிறார்கள் அப்படின்றதான் என்னுடைய பின்னணி. இல்லை, இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னானே, இப்போ ஒரு பக்கம் வந்து இவர்கள் வந்து போகிறத தடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வருது அதிமுக கூடாரம் காலியாகி இதை நோக்கி வந்து கொண்டே இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வேக்கன் உருவாகுது. அங்கே உள்ளவர்கள் என்ன பேசி அதிமுகக்குள்ள ஒரு பெரிய இன்னைக்கு அதுவும் ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர், அதில் வந்து 6 பேர் வந்து
இப்போ உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் வந்து ஏற்கனவே பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள், 8 பேரும் தங்களுடைய பொறுப்புகள் இவங்க எல்லாருக்குமே கட்சியினுடைய மாநில பொறுப்பு 2-3 பேருக்கு மாநில இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. மற்றவர்கள் அமைப்பு செயலாளர்கள் எல்லாருமே தங்களுடைய எல்லாருமே தங்களுடைய பொறுப்புகளை வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வேண்டாம், நாங்கள் அடிப்படை உறுப்பினராக இருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்கு கட்சி தலைமைன்றது தண்டனை கொடுப்பதற்கு மட்டும்தான் இருக்குதா, மன்னிப்பதற்கு இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகளோட கடிதம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அதிமுகவில் வந்து ஒரு அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கிக்கிட்டு இருக்கின்றதா. இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு. அதிமுக இனிமேல் வந்து நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை, அந்த அரசியல் களத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தருணத்தை விட்டாச்சுன்னா நம்மெல்லாம் எல்லாமே சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தான் ஆகிடும் இல்லையா. கடைசியில் அதிமுகன்றதே மூழ்கிக்கிட்டே இருக்கின்ற போது நம்ம இதில் வந்து எந்த ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணாமல் நம்ம எதையுமே சொல்லாமல் விட்டுட்டோம்னா நம்மளும் சேர்ந்து மூழ்கி போயிடுவோம். வேற வழி இல்லை, நம்ம வந்து நம்முடைய குரலை வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த குரலை எழுப்புறாங்க. பரவலாக அதிமுக தாமதம் தான், வேற வழி இல்லை. தாமதம்ன்றது இதுக்கு முன்னாடியாவது பண்ணிடுவோம் அப்படின்றது தான். இதுல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா வேற வழி இல்லை, ஒரு கூட்டு தலைமை நோக்கி கொண்டு போவோம், எல்லாரையும் வெளியே இருக்கிறவங்க எல்லாரையும் உள்ளுக்கு கொண்டு வந்துடும் நினைக்கிறாங்க, ஒரு முயற்சி நினைக்கிறாங்க. இதுல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த திமுக அண்ணாமலையை தங்கள் பக்கம் எடுத்து கொண்டு வரதுக்கு நினைக்கிறதோ அதே அண்ணாமலை நமக்குள்ள எடுத்துட்டா என்னன்ற ஒரு பேச்சும் அதிமுக இருக்கிறதா சொல்றாங்க. என்னன்னு சொல்றது, நமக்கு அதிமுக முக்கியமான சிலர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இங்க ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் இல்லை, இதுல இவங்கள ஒருத்தர் யாருமே தலைவராகவோ பொதுச் செயலாளராகவோ ஏற்றுக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அதில் வைத்துக் கொண்டிருந்தால் அவர் வந்து தன்னை மட்டுமே காப்பாற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலை தான் இருக்கிறாரே தவிர கட்சியை பற்றி அவர் கவலைப்படுவதாக தெரியவில்லை. அதாவது இந்த பழமொழி தாய்லா பிள்ளை அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே அது அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. அப்படிதான் ஆயிடுச்சு. யாரா இருந்தாலும் சரி, ஓகே, இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா, பழமொழி திருஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யாராவது வந்து எங்களை காப்பாற்றுங்கிற நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கான தேடல் கடுமையா போயிட்டு இருக்குது. அதனால இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியில தான் கொண்டு போய் சேரும். இவங்க யாரும் கட்சியை விட்டு வெளியே வருவதோ வைப்பதோ இல்லை. கொறடா உத்தரவுக்கு பணியாமல் இருந்தால்தான் இவங்க எம்எல்ஏ பதவி போகும். கட்சிக்குள்ள கலகம் செய்யறாங்கன்றதுக்காக எம்எல்ஏ பதவியில இருந்து தூக்க முடியாதுல்ல. எம்எல்ஏக்கள் தான் பொறுப்புகள் இவங்களே வேணான்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா கட்சியில் பொதுச் செயலாளர் பொறுப்பும் மாவட்ட செயலாளர் பொறுப்பும் தான் பவர்ஃபுல். அதெல்லாம் இண்டிபெண்டாக அவங்க செயல்பட முடியும். மற்ற பொறுப்புகள் எல்லாம் சும்மா தான். நீங்கள் வந்து அமைப்பு செயலாளர் என்ற பொறுப்பு 86 பொறுப்போ 87 பொறுப்போ போட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஜெயலலிதா காலத்தில் 2 பொறுப்பாக இருந்தது. இன்னைக்கு 80க்கும் மேற்பட்ட அமைப்பு செயலாளர்கள், ஒரு மாவட்டத்துக்கு 2 பேர் 3 பேர் அமைப்பு செயலாளர்கள் யாருக்கு தேவையோ கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படின்னால அது ஒரு பொறுப்பே இல்லை, அதையே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால் அதிமுகவில் ஒரு பழனிசாமியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் தான் இருக்கிறாரு. அது எந்த நிலைமையில் போய் நிற்கும்னு தெரியல. அவங்களும் அண்ணாமலையை கூட சேர்க்க முடியுமா அப்படின்ற, ஏன்னா பிஜேபி வந்து வேற வழி இல்லை, அதனால அண்ணாமலை கிட்ட போக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதில் இப்போ ரிசைன் பண்ணியிருக்கவங்க பெரிய பரம எதிரியாச்சேனே. அதுதான் சொல்ல அவர் வழியில் அவரை எடப்பாடி பழனிசாமி ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும், அந்த இடத்துல வேற யாரையாவது உட்கார வைக்கணும் அப்படின்ற நிலைமையை நோக்கி போறதா தான் அங்கே உள்ளவங்க தகவல் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு யார் கண்ணுக்குள்ள யார் இருக்கான்றது தெரியல. எடப்பாடி பழனிசாமியை எடுத்துட்டு அந்த இடத்துல வேலுமணியோ தங்கமணியோ உட்கார வைத்தாலும் சரியா இருக்குமா அப்படின்றது தெரியல. இன்னைக்கு வந்து பதவி இல்லாமல் இருக்கும்போது கவர்ச்சிகரமான தலைவர் அதிமுகக்குள்ள உட்கார வச்சாதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது யாரு அப்படின்ற தேடல் தான் வேகமாக போயிட்டு இருக்குது. ஒரு சில குரூப் வந்து நம்ம டிடிவி அவர்களை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய குரூப் அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போ இன்னும் 2-3 நாட்கள் பொறுத்தாதான் அதிமுகவில் எதை நோக்கி நகர்கிறது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். நன்றி. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.